தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்த 8:8 வாசிக்க பார்க்கலாம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே. இவனுடைய விசுவாசத்தை பாருங்க, ஆச்சரியமான விசுவாசம். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீர் என் வீட்டுக்கு வந்து தான் சுகம் கொடுக்க வேண்டும் அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலிருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தூரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரன் சுவஸ்தமாவான். சங்கீதம் 107:20 அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறது அப்படின்னு பாக்குறோம் பாருங்க. அதை விசுவாசித்தான் பாருங்க. இதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இயேசு அப்படி நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வியாபார ஸ்தலத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துக்கு இருக்கலாம், எங்க இருந்ததை கேட்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல இவனை போல நம்ப வேணும், விசுவாசிக்க வேணும். ஆண்டவரே, நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு சுகம் கிடைக்க நம்பினீங்கன்னா விசுவாசித்தால் இப்பொழுதே உங்களுக்கு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான் என்று இயேசுக்கு இந்த செய்தி சொல்லி அனுப்பினான். இந்த அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே, எனக்கு கீழே 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து போனா போவான், வாண்டா வருவான், அப்படி என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவான். ஆனால் இந்த வியாதியை பார்த்து போ என்று சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் அப்படி சொன்னாலும் அந்த வியாதி போகாது. இந்த நோயின் மேல் அதிகாரம் உமக்குத்தான் உண்டு ஆண்டவரே. எனக்கு இந்த 100 பேர் மேலதான் அதிகாரம் உண்டு. நீரோ மகா பெரியவர், அற்புதமானவர், அதிசயமான தெய்வம். நீ சொன்னால் போதும், எந்த வியாதியும் போகும், எங்கிருந்து போகும் கர்த்தாவே என்று எவ்வளவாய் ஆண்டோடைய வல்லமையை விசுவாசித்தான் பாருங்க. இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பல தேவைகளா இருக்கலாம், டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் அற்பமா எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மரண அவஸ்தையா இருக்கலாம், ஆக மரணத்துக்கு சமீபமா இருக்கலாம். ஆக எதுவோ கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவருக்குரிய வல்லமை நீங்கள் விசுவாசித்தால், இப்பொழுது ஜெபித்தால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். திமிர்வாதமாய் கிடந்த அந்த வேலைக்காரனுக்கு இயேசு இருக்கிற இடத்துல இருந்து சுகம் கொடுத்து அவரை வாழ வைத்தார். உங்களையும் வாழ வைப்பார், தலை நிமிரச் செய்வார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.